மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா அதானியோட ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கேன்சல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அந்த ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை? இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு பாராட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கோரிக்கையும் உள்ள வச்சு இந்த விஷயத்தை பாராட்டியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் பாராட்டுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுது. இந்த செய்தியோட பின்னணி என்ன? ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, இது என்ன ஒப்பந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எல்லா மாநிலங்களும் ஸ்மார்ட் மீட்டருக்கு மாறணும்னு சொல்லி மத்திய அரசோட உதவியோட எல்லா மாநிலங்களுமே இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கான திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க மின்சார வாரியம் மூலமாக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் மீட்டருக்கு மாற போகிறோம், ஸ்மார்ட் மீட்டருக்கு மாறுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கீங்களோ உங்கள் டெண்டரை வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதில் 4 நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கேற்றாங்க. அதில் அதானியோட நிறுவனமும் ஒன்று. இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா யார் ஒரு டெண்டர்னாவே நம்ம எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் நல்லாவே தெரியும், யார் ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு நம்ம டெண்டராக கொடுத்துருவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு மாறுற இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யார் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா அதானி நிறுவனம் தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. 4 பேரில் அதானியோட அந்த காஸ்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அதானியோட அந்த டெண்டரை இறுதி பண்ணாங்க போன வருஷம் ஆகஸ்ட் மாதம். இந்த ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீட்டரை அகற்றுறது, புதுசாக ஸ்மார்ட் மீட்டரை வைக்கிறது, அந்த ஸ்மார்ட் மீட்டரை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் அடிப்படையாக தான் அந்த நிறுவனம் இந்த டெண்டரில் பங்கேற்க முடியும், ஒப்பந்த புள்ளி கூற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு அதானி நிறுவனம் வந்து இந்த ஒப்பந்தத்தை இறுதி பண்ணாங்க. தமிழ்நாடு அரசும் இந்த ஒப்பந்தத்தை இறுதி பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தம் இறுதியான பிறகு நம்மள நிறைய பேர் வந்து ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தை விளக்கம் கேட்டு மின்சார வாரியம் தன்னிலை விளக்கம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டை தாண்டி அதானி நிறுவனம் காஸ்ட் சொல்லியிருக்கு. பட் அந்த 4 பேரில் அதானி தான் கம்மியாக சொன்னார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டோடு இது தாண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசுக்கு மின்சார வாரியம் விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ மின்சார வாரியம் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் அதானி நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. சார் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. 3 கட்ட பேச்சுவார்த்தை எட்டியும் அதானி நிறுவனம் வந்து இல்லைப்பா இது கம்மியாக பண்ணோம்னா ஒன்றும் வேலை ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதானி நிறுவனம் வந்து கைவிரிச்சதுனால இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 3 கோடி ஸ்மார்ட் மீட்டருக்கு வந்து மாறுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு மாறுறதுனால என்னங்க நடக்க போகுது? எதுக்கு இப்போ இந்த வீட்டில் மீட்டர்லேயே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து மின்சாரத்தை கணக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு மின்சார வாரிய ஊழியர் வந்து எவ்வளோ மீட்டர் ஓடி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பெரிய லெவலில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார். 600 நீங்கள் கட்டணும், 800 கட்டணும்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டோம்னு வைங்களேன், உட்கார்ந்த இடத்துலேருந்து மின்சார வாரியத்தோட அலுவலகத்திலேருந்து இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். 13,000 பேர் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க தமிழ்நாடு முழுக்க. இந்த 13,000 பணி பேரோட அந்த பணி சுமை குறையும், தேவையில்லாமல் அவங்கள பயன்படுத்த வேணாம். மாதம் ஒரு முறை வந்து மின்சாரம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமைகிறதுக்கு ஏராளமான சூழல் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி நிறைய பயன்களை நம்ம கொடுக்கும். அதனால இந்த ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தை எந்த தலைவர்களுமே எதிர்க்கல, எல்லாருமே வரவேற்றாங்க. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்த புள்ளி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பெரிய லெவலில் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. நீங்கள் இறுதி பண்ணது ரொம்ப காஸ்டான விஷயத்தை இறுதி பண்ணியிருக்கீங்க, அதானி நிறுவனம் தமிழகத்தில் மட்டும் ரொம்ப காஸ்ட்டை கோட் பண்ணியிருக்கு. அதாவது இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஒப்பந்தத்தை இறுதி பண்ண போறீங்க, இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தில் மாறி இருக்கு, எல்லாத்தையும் கவனிங்க, எல்லாத்தையும் பாருங்க, மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை ஆரம்பகட்ட காலத்திலேருந்து மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக எதிர்த்தும் முடிச்சிருக்காங்க. அவர் நினைச்சபடியே இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகி முடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில தகவல்கள் தான் இது. இப்போ நான் பேச போகிற அத்தனைக்குமே சரியான எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மின்சார வாரியம் சார்பாக அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பெரிய லெவலில் நாளிதழுக்கு தெரிவித்தாங்க அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சில பேர் வீட்டில் 1 பேஸ் இருக்குது. இந்த 3 பேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா 169, அதாவது அந்த பராமரிப்பு கட்டணம்
அப்படிங்கிறது. முன்பணமாக ஒரு ஃபண்டு வந்து அதானிக்கு போயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 169 ரூபா நம்ம கொடுத்துட்றோம் மெயின்டெனன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்த பிறகு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்கல்ல, பேச்சுவார்த்தை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனம் எதற்கு ஒத்து வந்திருக்காங்கன்னா 169 வேணாம் 139 கூட கொடுத்துரு, அது கம்மியாக நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1 பேஸில் பார்த்தீங்கன்னா 120 சொன்னோம்ல, 96க்கு வந்துடுறோம், அது கம்மியாக வந்தீங்கன்னா பட்ஜெட் டேலி ஆகாது, எங்கள் கையில் ஃபண்டு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த டெண்டரை இறுதி செய்யும் போது அவங்க கையில் இருந்த பட்ஜெட்டு பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணி அவங்க எவ்வளோ இதற்கு ஃபண்டு ஒதுக்கியிருந்தாங்கன்னா, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் கணக்கு பண்ணி எவ்வளோ ஃபண்டு அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ இறுதி பண்ணது 139க்கு. இவங்க கையில் இருக்கிறது ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 பேஸில் பார்த்தீங்கன்னா 120. அதே நேரத்தில் 1 பேஸ் பார்த்தீங்கன்னா 96 இறுதி பண்ணியிருக்காங்க. 70 தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ 70 ரூபா அவங்க கையில் இருக்குது, 120 ரூபா அவங்க கையில் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த பட்ஜெட் எகிறும் போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. தொடர்ச்சி அதானிட்டையும் பேசினாங்க, அதானியும் ஒத்துவல்ல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெண்டர் ரத்து அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த 4 நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் ரொம்ப கம்மியாக கோட் பண்ண நிறுவனம் அதானி நிறுவனம். அந்த நிறுவனத்திட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் ஃபண்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி கம்மி பண்ணியும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட அந்த பட்ஜெட் இல்லாதனால இந்த டெண்டர் ரத்து அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. இங்கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மறுபடியும் நீங்கள் டெண்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வேறு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த பணம் போகும், ஸ்மார்ட் மீட்டரை வாங்கிக்கலாம், மின்சார வாரிய ஊழியர்களை வச்சே இந்த விஷயத்தை நம்ம பொருத்தலாமே, எதற்கு தேவையில்லாமல் நிறுவனம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நம்மளால் கொள்முதல் மட்டும் பண்ண முடியும், ஏன்னா நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது, அதை கொள்முதல் பண்ணிப்போம், இங்கே ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பராமரிப்பு உட்பட அத்தனை விஷயத்தையுமே ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மின்சார வாரியம் மூலமாகவே இந்த பணியை நம்ம செஞ்சிடலாமே, தேவையில்லாமல் ஒரு நிறுவனத்துக்கிட்ட நம்மளோட மக்களோட வரிப்பணம் போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதானி கொடுக்கல, நாளைக்கு வேற ஒரு எக்ஸுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இந்த பணம் போகும் அல்லது ஒய்ங்கிற நிறுவனத்துக்கு போகும். நான் ஆரம்ப கட்ட முதல்ல எதை எதிர்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ கொள்முதல் மட்டும் பண்ணுங்க, அதை நிலைநிறுத்துறது அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது மின்சார வாரியமே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான பேஸாக பிரித்து டெண்டர் விட்டாங்க. அதானிட்ட 85 லட்சம் அந்த ஸ்மார்ட் மீட்டரை கொள்முதல் பண்ணுறது தான் டெண்டரு. 3 கோடி நம்மள்ட்ட தேவைப்படுது. இந்த 4 டெண்டருமே ஒரு டெண்டர் வந்து காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 3 டெண்டர் பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்களுக்காண்டி கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேன்சல் பண்ணி டோட்டலாக அந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிற விஷயமே இப்போ முடக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் மறுபடியும் டெண்டர் போட்டுருவோம் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசு அவங்க தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஏதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறதா சரின்னு படுது. நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது, கொள்முதல் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை வச்சு, அதாவது ஒரு நிறுவனத்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிறப்போ தமிழ்நாடோட மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வச்சு இந்த வேலையை பார்த்துட முடியாதா? ஸோ தமிழ்நாடோட மின்சார வாரிய ஊழியர்களை வச்சு இந்த வேலையை பார்க்குறது ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ அதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, வேறு சில செலவுகள் இருக்குன்னா ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறதோட நம்ம மின்சார வாரியம் சார்பாகவே இந்த விஷயத்தை செஞ்சோம்னா மக்களோட வரிப்பணம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கருத்தும் என்னுடைய கருத்தும் இந்த வீடியோவில் ஒன்று தான். ஸோ அவர் சொல்கிறது எனக்கு சரின்னு படுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.